அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறது. போன வருஷத்தில் நிறைய வாட்டி இதே பிரசாத் லாவில் நிறைய படங்களோட ஏதாவது ஒரு விழாக்காக இங்கே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வருஷமும் இது ஒரு அற்புதமான தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு மேடையில் நிற்கும் போது எல்லாருக்கிட்டையும் இதை வாழ்த்து சொல்கிறதுக்கோ இல்லை நன்றி சொல்கிறதுக்கோ இல்லை மகிழ்ச்சி தெரிவிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நானும் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த டீமில் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஒவ்வொருத்தங்க கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுபாஷ் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் மாதிரி எல்லாருடைய பேரை சொல்லிட்டாங்க. அதனால் நான் மறுபடியும் எல்லாருடையது சொல்கிறது இல்லை. பட் குறிப்பிட்டு ஒரு 2-3 பேரை பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் சார், ஸோ ஹாப்பி. 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்கள் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு 25 வருஷம் ஆச்சு நம்மளை 2 பேரையும் பேராக காசு பண்ணுறதுக்குன்னு எனக்கு புரியல. ஐ ஹோப் டு கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க் வித் யூ. ஆல்வேஸ் அ ஜாய் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. ப்ரீத்தி, நீங்கள் சொன்ன அதே எமோஷன்ஸ் தான் எனக்கும் உங்ககிட்ட. நீங்கள் வந்து நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியான லூஸுங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வேவ் லெங்த் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. செட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா விமென்னை வந்து ஸ்டண்ட்டில் காட்டுறதே ரொம்ப அபூர்வம். அது ரொம்ப ரொம்ப கையில் விரலில் என்ன முடிகிற மாதிரியான அளவு படங்கள்லாம் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எங்கள் 2 பேருடையும் பெயின், விக்ட்ரி எல்லாமே ஒரே ஜேர்னி நாங்கள் போயிட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு நல்ல ஒரு சிங்க் ஆகிடுச்சு. யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் கரியர் அஹெட் ஆஃப் யூ. ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ஏஜிஎஸை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க காசு கரெக்டாக வந்துடும், எல்லாமே சொல்கிறாங்க. அப்படின்ட்டு வந்து சினிமாக்காரங்களுக்கு காசு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜிஎஸை பார்த்து எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸஸும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஜோக்ஸ் பார்ட், நான் நிஜமாலும் நம்புகிறேன், பெண்கள் வந்து தலைமை ஏற்றி நடத்தும் எந்த ஒரு நிர்வாகமும் இட் வில் பி ரொம்ப அருமையாக நடத்துவாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் I'm not taking credit away from Agoram sir and the 3 brothers கிட்டேருந்து credit எடுக்கல. But it is because of the 2 of you ladies. இது இவ்வளோ அழகாக நீங்கள் நடத்துகிறீங்க. ஸோ kudos to you. அது எஸ், டெஃபினெட்லி இதுக்கு கை காட்டணும். தென் பிரபு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ 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 மச். என்னால் நான் வந்து வாழ்க்கையில் ஒருத்தரை கை நீட்டி கூட அடித்ததில்லை. எனக்கும் வயலன்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் என்னை இவ்வளோ வயலண்ட்டாக, இவ்வளோ டெரராக, இவ்வளோ அழகாக நீங்கள் ஸ்க்ரீனில் அப்படியே ஒரு கிளே மாதிரி வடிவமைச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. கதை அவர் தான் எழுதினார், கேரக்டர் அதுக்கு வரேன் நான். இருங்க. ஆனால் அது வந்து கதை பேப்பரில் தான் இருக்கும். நிஜமான ஒரு ஆளுங்கிட்டேருந்து அந்த வேலை வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப அழகாக நீங்களும் உங்கள் டீமும் என்கிட்டேருந்து அந்த வேலை வாங்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்னால் முடியும்னு சினிமாவில் நான் நிறைய ஜான்ரா பண்ணியிருக்கேன். காமெடி, இது ஹாரர், ரொமான்ஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கேன். இது வந்து வாட்டி பண்ணுறேன். என்னால் முடியுமான்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஒரு பதட்டம் இருந்தது. எனக்கு எங்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் எனக்கே காட்டி தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். ரவி சார், யோர் மியூசிக் இதில் தெரிச்சிருக்கு. நிஜமாலும் இதில் ஒரு பிளாஸ்ட் வந்து உங்கள் மியூசிக் தான். அமேசிங்காக இருக்கு. எங்களையெல்லாம் நாங்கள் ஒரு பஞ்ச் கொடுக்கறதுக்கு ஒரு 10 பஞ்சோட வெயிட் கொடுக்கறது உங்கள் மியூசிக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். உங்கள் கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் யாராலையுமே வந்து மறக்க முடியாது. அமேசிங்காக இருக்குது. அண்ட் ஃபைனலி இங்கே இருக்கிற யாரையும் நான் மறந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. அருண் ப்ரோ மறந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் கூட எல்லாரும் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. பட் ஐ திங்க் சம் ஆஃப் தெம் ரிக்வயர் லிட்டில் எக்ஸ்ட்ரா டைம். அதனால் அங்கே செலவழிக்கிறேன். ஃபைனலி சுபாஷ், எனக்கு நிஜமாலும் ஒரு தம்பி மாதிரி தான் நீங்கள். எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ ப்ரைடு இருக்குது, அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. உங்களோட இது வெற்றி தான் எனக்கு தெரியும். அதனால் உங்களோட இந்த வெற்றியில் நானும் ஒரு சின்ன பங்காக இருந்தேங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் இவ்வளோ அழகான, இவ்வளோ ஸ்ட்ராங்கான, போல்டான ஒரு கேரக்டர். அதுவும் இதில் நிறைய பேருக்கு தெரியாது. சுபாஷ் எனக்கு பர்சனலாக சொன்ன ஒரு விஷயம், சுபாஷோட அம்மாவுமே ஒரு பிளாக் பெல்ட் கராட்டே ஃபைட்டர். ஸோ என்னோட கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்க அம்மா தான் அப்படின்னு சொன்னார்.
அது எவ்வளோ பெரிய ஆனர். எனக்கு தான் அந்த ஆனர் போய் சேருது. தேங்க்யூ ஸோ மச் சுபாஷ். உங்களோட அம்மாவோட அந்த அந்த வேர்ஷனுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. என் கடைசியாக ஒரு குருநாதருக்கு நான் சொல்லணும். எங்களோட சென்சே இங்கே இருந்தாரு, பிரபு மாஸ்டர். என்னோட சென்சே எனக்கும் பிரீத்திக்கும் கராட்டே கோச்சிங் கொடுத்தாரு அவர் தான். உங்களோட ட்ரைனிங் இல்லைன்னா நான் இந்த படத்தில் நான் பண்ணதோட 10% கூட பண்ணியிருந்திருக்க முடியாது. தேங்க்யூ சென்சே. ஐ ஆல்சோ வாண்ட் டு டேக் கொஞ்சம் டைம், கொஞ்சம் பேரோட பேர் வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து இவங்க பேர் வந்து லாஸ்ட் 10 கிரெடிட்ஸில் கடைசியில் தான் வரும். ஆனால் இந்த ஒரு சில நபர்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து நின்றுருக்காது. எனக்கு வந்து ஃபைட்டே தெரியாது, பிரீத்திக்கும் ஃபைட்டே தெரியாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு உமன் கூட ஃபைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக, அவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக சுற்றி நின்று மோட்டிவேட் பண்ணி, இன்னும் நல்லா பண்ணுங்க மேடம், இன்னும் நல்லா பஞ்ச் பண்ணுங்க மேடம், பட்டாலும் பரவாயில்ல நீங்கள் அடிங்க மேடம் சொல்லிட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த ஒவ்வொரு ஃபைட்டருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ எம் கோயிங் டு ரீட் அவுட் அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். கொஞ்சம் அதிகம் பேர் இருக்குது, but I'll try to finish it quickly. Karthik, Manikandan, Raj Kamal, Isaki, Dilli Babu, Sharif, Prabhakaran, Koteswaran Saravanan, Anandan, Jitin, Rajaram, Edwin Raj, Senthil Jayachandran, Jeffin, Movin, Tangamuttu, Sharath, Surinder, Vinod, Naresh, Mani, Karan, Karthikeyan, Ganeshan, Rajapandian, Durai Raj, Anandan, Sabarisan, Satish, Srinath, Akash, Maurish, Rajesh, Tangapandi, Michael, Logesh, Yuvaraj, Feroz, Vicky, Vignesh, Vigneshwaran, Motesh, Rafi, Saravanan, Subhash, Shivashankar, Maulidharan, Kabilan, Jayavel, Suresh, Rajesh, Rajesh Kumar, Srinivasan, Srini, Rishi, Muthu Ramalingam, Egambaran, Vinod Kumar, Gurudas, Riyasuddin, Kumaravel, Balaguru, Subramani, Krishna Kumar, Shanavas, Gunalan. இத்தனை பேரில் இவங்களோட பேர் வந்து எப்போவுமே ஃபைட்டர்ஸுங்கிற ஒரே ஒரு இதுக்குள்ளால் அடக்கி வச்சுருவாங்க. ஆனால் இவங்களில் ஒவ்வொருத்தரும் எத்தனை அடி வாங்கி, எத்தனை வாட்டி பல்ட்டி அடித்து விழுந்து, எத்தனை வாட்டி வந்து கஷ்டப்பட்டு, காலையில் நாங்கள் வரத்துக்கு முன்னாடி வருவாங்க, கடைசியில் நாங்கள் கிளம்புறதுக்கு அப்புறம் தான் அவங்களும் கிளம்புவாங்க. எங்களை பாதுகாத்து அவங்க வாழ்க்கையை, அவங்க உயிரை வந்து டேஞ்சரில் போட்டுட்டு எங்களை பாதுகாத்து இந்த படத்தில் அவ்வளோ டேக் கேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நான் எக்காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹேவ் ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம். யாரையும் மறக்கலைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு படம். சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இதோட மியூசிக் ஆகட்டும், இதோட ஸ்டண்ட் ஆகட்டும், இதோட கேமரா ஒர்க் ஆகட்டும், எதுவுமே உங்களுக்கு சின்ன ஸ்க்ரீனில் அது கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள் தியேட்டர்லேயே போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான படமாக இருக்கும். நன்றி. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும், முதலாளிகளான அர்ச்சனா மேடம் அவர்களுக்கும், ஐஸ்வர்யா அவர்களுக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடியா நம்ம நடித்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹீரோனாக இருந்த என்னுடைய ஹீரோயின் அபிராமிக்கும் அண்ட் பிரீத்தி முகுந்தன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டு ஸ்டார்ட் வித், வரலாறு காணாத ஒரு வெற்றியை நோக்கி, வெற்றியோடு அச்சீவர்ஸ் லிஸ்ட்லேயே முன்வரிசையில் இருக்கிற என்னுடைய நண்பன், அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, கமிங் டு பிளாஸ்ட் will be really a blast. இவங்க சொன்ன மாதிரி நான் இத்தனை படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஒரு கராட்டே மாஸ்டரா. அண்ட் I should thank my director first.
இதே தான் அவரும் என்கிட்டயும் இதே மாதிரி தான் பண்ணார். கதை சொன்னதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணலான்னா, ஏதாவது சேஞ்சஸ் இது இருந்தால் நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது அவருடைய மூஞ்சி பார்த்தா, ஐயோ பாவம் இவருக்கு ஏதாவது கேட்டால் வந்து எழுதிருவாரோ என்னமோ. இல்லை ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே பண்ணிடலான்னு. ஜோக்கு மாதிரியாக இருந்தாலும் ரொம்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஹி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். முதல் படத்துக்கு நான் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சுபாஷ். ஸோ ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டு. அவருக்கு என்னென்னா, ஏதாவது நம்ம கேள்வி கேட்கும்போது கூட சரி சார் சரி 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 வேண்டாமா சார் அது சரி 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 அதான் சார் வேணும் சார் அப்படின்னு தான் கேட்பாரு. ஸோ எப்படியோ பை த எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து அவர் சாதிக்கிறாரு. அண்ட் வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். நமக்குள்ள ஏஜ் கேப் நிறைய இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் இன் கெட்டிங் அப்டேட்டட் எவ்ரிடே. ஸோ நிறைய இந்த டீமில் இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் மீ சுபாஷ். அதுக்கப்புறம் நம்ம நிறுவனம், நம்ம ப்ரொடியூசர்ஸு, அவங்க படங்கள் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரவி பசூர் சொன்ன மாதிரி அவங்க பக்கா ஒரு ஜூம் போட்டு ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஜூம் போட்டு பார்த்துருக்காங்க அவங்களுடைய ஸ்கில்லு. ஆனால் இத்தனை வருஷம் ஆனாலும் எம்எல் ஜூனே போடல இவங்க. இப்போ தான் இந்த படத்தை இந்த நிறுவனத்தில் ஃபஸ்ட் பிக்சர் நான் பண்ணுறேன். இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். பணம் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் அவங்களுடைய பேஷன், டெடிக்கேஷன். ஐஸ்வர்யா அவர்கள் முதல் நாளே ஷூட்டிங் வந்தாங்க. அது எப்போது 2 o'clock, midnight 2 o'clock. அப்போ தான் அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. இருந்தாலும் ஷூட்டிங் வந்து பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் லைக் டோட்டலி அமேஸ்டு. ஸோ ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இவ்வளோ நாள் நான் ரியலி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. அண்ட் கம்மிங் டு அவர் ஆர்டிஸ்ட் அபிராமி, ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது வெறும் தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க. ஐ மீன் மலையாளம் மட்டும்தான் பேசுவாங்க. தமிழ் புரோக்கன் தமிழ். இப்போ பார்த்தா அசத்துறாங்க பாருங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஷி இஸ் லைக் இம்ப்ரூவ்ட் ஸோ மச். அண்ட் ஷி இஸ் அ வெரி குட் சிங்கர். இந்த வர்சட்டாலிட்டி. அண்ட் இந்த படத்தில் ஷி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நானே எதிர்பார்க்கல. இவங்க கதை சொல்லும்போது அபிராமியா அப்படியா அப்படின்னு இருந்தது இந்த கேரக்டருக்கு. பட் அந்த இது நீங்கள் படம் பாருங்க. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தட். ஷி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். என்ன ஒரு டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க்கு. சூப்பர் அபிராமி. அண்ட் பிரீத்தி இஸ் மை காட். எப்போ நான் பார்த்தாலும் ஷி வில் பி லைக் ஒர்க்கிங். எத்தனை நைட்ஸு எனக்கே பாவமாக இருக்குது. எந்தெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு 2 மணி வரைக்கும் இருக்கும். அண்ட் ஐ நோ தட் ஷீ இஸ் அ வெரி வெரி குட் டான்சர். பட் இப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னா இட் வாஸ் லைக் அடா என்னடா ஓவர்டேக் பண்ணிடுவாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. பட் பண்ணட்டும். ஏன்னா ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி நைஸ் ஃபார் ஹர் டெடிக்கேஷன். லெக்கெல்லாம் இங்கே போதுங்க. யூ ஷுட் சி த வே த ஸ்டைல் ஆஃப் ஃபைட் ஷி ஹஸ் டன் அண்ட் ஒண்டர்ஃபுல். யூ ஷுட் இன்னும் மேலே பெரிய ஹீரோயின் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும். அதுக்கு இதே கம்பெனி தான் பண்ணுவாங்க. லேடிஸ் எம்பவர்மெண்ட். ஸோ எல்லா அண்ட் மியூசிக் ரவி பஸ்ரூர் வந்து ஐ நோ ஹிம் ஃப்ரம் so many years. He is a wonderful music director, very very dedicated. எப்பவும் அதுதான் சிந்தனை, வேறு எதுவுமே யோசிக்கிறது இல்லை. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வராது, வேறு ஏதோ மியூசிக் பற்றி தான் பேசுவார். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேனு. ஸோ அவங்க பண்ண படங்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அண்ட் இந்த படத்தில் ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் அருண், மை கேமராமேன், அவர் கூட இஸ் சச் எ ஸ்மால் பாய். அன்னைக்கு யாரோ அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எத்தனை குழந்தைங்க உங்களுக்குன்னு அவர் கேட்டிருந்தேன். அவங்க எதோ சொன்னாங்க, அருண் உங்களுக்கு என்ன சார், எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை சார். அவ்வளோ சின்ன பையன்.
பட் ஏஜில் சின்னதாக இருந்தாலும் த கைண்ட் ஆஃப் குவாலிட்டி இஸ் கிவன் ஃபார் த மூவி இஸ் லைக் அமேசிங். எப்போவும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அபிராமி, அப்புறம் நம்ம பிரீத்தி, இவங்கெல்லாம் சொல்லும்போது ஃபைட்டர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஐ ஹவ் சீன் தீஸ் பாய்ஸ் விழுறது அது எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ கை உடைச்சிருப்பாங்க. எனக்கே எவ்வளோ இருக்குது, பட் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், அது ஒரு ப்ரொஃபஷன் ஐ நோ. ஸோ இவங்களெல்லாம் அப்படி தான் பார்த்துருக்கேன். இவர் கூட காலு கையெல்லாம் பிரச்சனையாக இருந்தது. படம் பூரா லுங்கியோட ஒர்க் பண்ணார். இன்றைக்கி தான் பேண்ட் போட்டிருக்காரு அவர். ஸோ இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அவர் அதே மாதிரி டைரக்டர் மாதிரி தான். இப்போ நமக்கு கொஞ்சம் இந்த ஃபைட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, ஏன்னா பிரபு இது கொஞ்சம் இப்படி பண்ணலாமா, நான் இல்லை சார் இது இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேப்பா பண்ணிடலாம். அண்டு அஃப்கோர்ஸ் இப்போ பார்க்கும்போது இன்னொரு ஆங்கிளில் எனக்கு தெரியுது. அண்ட் அகெயின் இட்ஸ் கெட்டிங் அப்டேட்டட், கற்றுக்கிறதா எல்லார்கிட்டையும். அண்ட் அவர் ஆர்ட் டைரக்டர் எல்லாம் ஆல் த டெக்னீஷியன்ஸு இந்த படத்தில் மெயின் என்ன இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லோரும் ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லை எவ்வளோ டெடிக்கேட் இருக்கோ அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு எல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டு கூட டே அண்ட் நைட் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அவங்க யாருக்கும் என்ன பிடிக்காது. ஆமாம், வந்து கூப்பிடுவாங்க, ஷார்ட் அடினே பொருளை என்ன பண்ணுற போடா தெரிக்க அப்படின்னு சும்மா சொல்கிறேன். அப்படி மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு போவாங்க, சார் வரமாட்டேன்றார் சார்ன்னு. அதுக்குள்ளே போயிடுவேன்னு வச்சுங்களேன். பட் அப்போ கேட்பேன், நிச்சயமாக எனக்கு நீ டைரக்டரான எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேல்ல அப்படின்னு. அண்ட் ஒரு டைரக்டருக்கு வந்து அசோசியேட் டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு பொண்டாட்டி மாதிரி. ஸோ என்னதான் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பாஸ்கர், அசோசியேட் டைரக்டர் பாஸ்கர், நிஜமாக ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு நிறைய விஷயங்கள் இப்போ டேட் பிரச்சனைகள் அது இருக்கும்போதே, இல்லையா டேட் இல்லை நீ என்ன பண்ண, சார் எப்படியாவது பண்ணி கொடுங்க. நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் பேசினதே கிடையாது டேட்ஸ் பற்றி, அவங்களும் என்கிட்ட பேசினது கிடையாது. எல்லாமே ஹீ இஸ் ஹேண்ட்லிங். வெங்கட் கூட என்ன சார் இப்போ சார் டேட்டு அப்படின்வார். ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷுட் ஆல் ரொம்ப பெருசாக இன்னும் நீங்கள் வளரணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ఆల్ దట్ ఈస్ బెస్ట్ అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ అర్చన గారు. ఇంకా నెక్స్ట్ సినిమాలు పిలవండి. ఓకే అండ్ థ్యాంక్ యూ సో మచ్.